1000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பேரரசு எழுந்தது. அந்த பேரரசின் பெயர் சோழர்கள். அவர்கள் வெறும் தமிழகத்தை மட்டும் ஆட்சி செய்யவில்லை, கடலை கடந்தார்கள், நாடுகளை கைப்பற்றினார்கள், உலகின் மிகப்பெரிய கடற்படைகளில் ஒன்றை உருவாக்கினார்கள். ஆனா இவ்வளவு பவர்ஃபுல்லான பேரரசை பற்றி நமக்கு ஏன் முழு உண்மை தெரியவில்லை? இன்று சோழர்களின் மறைக்கப்பட்ட ரகசியங்களை பார்க்கப் போகிறோம். சோழர்கள் தமிழகத்தின் மிக பவர்ஃபுல் டைனஸ்டிகளில் ஒன்று. அவர்களின் வரலாறு சங்கம் காலத்திலிருந்தே தொடங்குகிறது. கரிகால சோழன் போன்ற அரசர்கள் தமிழகத்தில் பெரிய மாற்றங்களை உருவாக்கினர். காவிரி நதிக்கரையில் கட்டப்பட்ட கல்லணை இன்று கூட பயன்படுத்தப்படுகிறது. அது உலகின் ஓல்டஸ்ட் ஒர்க்கிங் டேம்களில் ஒன்று, கிராண்ட் அணிக்கட். ஆனால் சோழர்களின் உண்மையான கோல்டன் ஏஜ் ஒரு மனிதருடன் தொடங்கியது. அவரின் பெயர் ராஜராஜ சோழன். 985 AD ராஜராஜ சோழன் ஆட்சிக்கு வந்தார். அவர் வந்த பிறகு சோழ பேரரசு முற்றிலும் மாறியது. அவர் வெறும் கிங் இல்ல, ஒரு மிலிட்டரி ஜீனியஸ், ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட், ஒரு விஷனரி. அவர் முதல்ல தென்னிந்திய அரசுகளை கைப்பற்றினார். பிறகு இலங்கை மீது படையெடுத்தார். அந்த காலத்துல கடலை கடந்து போர் செய்வது மிகவும் கடினம். ஆனா சோழர்கள் அதை செய்தார்கள், அதுவும் வெற்றிகரமாக. சில ஹிஸ்டோரியன் சொல்வதுபடி அந்த காலத்துல சோழர்களின் நேவி உலகின் ஸ்ட்ராங்கஸ்ட் நேவல் ஃபோர்ஸஸ்ல ஒன்று. சோழர்களின் மிக பெரிய ஸ்ட்ரென்த் அவர்களின் நேவி. அவர்கள் வெறும் மீன்பிடி கப்பல்கள் வைத்திருக்கவில்லை, வார்ஷிப்ஸ், டிரான்ஸ்போர்ட் ஷிப்ஸ், ட்ரேட் ஃப்ளீட்ஸ் எல்லாமே இருந்தது. அவர்கள் இந்திய பெருங்கடலை கண்ட்ரோல் செய்ய ஆரம்பித்தார்கள். பிறகு தென்கிழக்கு ஆசியாவை நோக்கி சென்றார்கள். இன்றைய இந்தோனேஷியா, மலேசியா, தாய்லாந்து, சிங்கப்பூர் இந்த பகுதிகளில் கூட சோழர்களின் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததாக ஆதாரங்கள் இருக்கின்றன. இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர் அவர்கள் ட்ரேடு மட்டும் செய்யவில்லை, சில இடங்களை நேரடியாக அட்டாக் கூட செய்தார்கள். 1025 AD ராஜேந்திர சோழன் ஸ்ரீவிஜயா எம்பையர் மீது பெரிய நேவல் அட்டாக் லான்ச் செய்தார். அது அந்த காலத்தின் மோஸ்ட் அட்வான்ஸ்ட் ஓவர்சீஸ் மிலிட்டரி ஆபரேஷன்களில் ஒன்று, சோலா இன்வேஷன் ஆஃப் ஸ்ரீவிஜயா. ராஜராஜ சோழனின் கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் தஞ்சாவூர் பெரிய கோவில், பிருஹதீஸ்வரர் டெம்பிள். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த கோவில் இன்றும் என்ஜினியரிங் வண்டராக பார்க்கப்படுகிறது. அதிலேயே பெரிய மிஸ்ட்ரி என்ன தெரியுமா? அந்த மேசிவ் கிரானைட் ஸ்டோன்ஸ் எப்படி மேலே கொண்டு செல்லப்பட்டது? அந்த காலத்துல கிரெயின்ஸ் இல்ல, மாடர்ன் மிஷின்ஸ் இல்ல. ஆனால் 216 ஃபீட் உயரமுள்ள கோவில் கட்டப்பட்டது. மேலும் கோவிலின் ஆர்கிடெக்சர்ல ஆஸ்ட்ரானமி, மேத்தமேட்டிக்ஸ், சிமெட்ரி எல்லாமே பயன்படுத்தப்பட்டுள்ளது. இது வெறும் கோவில் இல்ல, சோழர்களின் பவர் ஸ்டேட்மெண்ட். ஒவ்வொரு பேரரசுக்கும் ஒரு டார்க் சைடு இருக்கும். சோழர்களுக்கும் இருந்தது. அவர்கள் எக்ஸ்பான்ஷனுக்காக தொடர்ந்து போர் செய்தார்கள். பல கிங்டம்ஸ் அழிக்கப்பட்டது. ஆட்சியை மெயின்டைன் செய்ய கடுமையான மிலிட்டரி கண்ட்ரோல் பயன்படுத்தப்பட்டது. சில ஹிஸ்டோரியன் சொல்வதுபடி அரசியல் எதிரிகளை சப்ரஸ் செய்யவும் சோழர்கள் ரூத்லெஸ் மெத்தட்ஸ் பயன்படுத்தியிருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் மிகவும் அட்வான்ஸ்டாக இருந்தது. வரி வசூல், வாட்டர் மேனேஜ்மெண்ட், ட்ரேட் சிஸ்டம்ஸ், லோக்கல் கவர்னன்ஸ் அந்த காலத்திற்கு மிகவும் மாடர்ன். எவ்வளவு பவர்ஃபுல் எம்பையர் ஆனாலும் ஒரு நாள் வீழும். சோழர்களுக்கும் அதுதான் நடந்தது. உள்ளக அரசியல் பிரச்சனைகள், தொடர்ச்சியான போர்கள், பாண்டியர்களின் எழுச்சி இவை அனைத்தும் சேர்ந்து சோழ பேரரச பலவீனப்படுத்தியது. மெல்ல அந்த பேரரசு மறைந்து போனது. ஆனா அவர்கள் விட்டு சென்ற லெகசி மட்டும் இன்றும் வாழ்கிறது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் உலக கடல்களை கடந்தார்கள். பேரரசுகளை நடுங்க வைத்தார்கள். கலை, கட்டிடம், போர், வர்த்தகம் எல்லாவற்றிலும் தங்கள் அடையாளத்தை பதித்தார்கள். சோழர்கள் மறைந்திருக்கலாம், ஆனால் அவர்களின் வரலாறு இன்னும் உயிரோடு இருக்கிறது.